This is Dr. Suganya. Bleeding gums. Healthy gums don't bleed. If they do, something is wrong. What are the reasons for bleeding gums? Number 1, plaque buildup. Plaqueனா என்னென்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நாளடைவில் டெபாசிட்ஸாக ஃபார்ம் ஆகி பாக்டீரியாஸை அட்ராக்ட் பண்ணியும். அந்த பாக்டீரியாஸ் பற்களில் காரையாக ஃபார்ம் ஆகி ஈறுகளில் வீக்கத்தை ஏற்படுத்தி இரத்த கசிவு ஏற்படும். நம்பர் 2, அட்வான்ஸ்ட் கம் டிசீஸ். அட்வான்ஸ்ட் கம் டிசீஸ்னால் என்னென்னா தி அன்ட்ரீட்டட் ஜிஞ்சைவைட்டிஸ். அதாவது இந்த ஈறுகளில் இருக்க வீக்கத்தை நம்ம ரொம்ப நாள் பார்க்காம விட்டுட்டோன்னா ஈறுகளில் இரத்த கசிவு, வாய் துர்நாற்றம், போன் லாஸ் அண்ட் பற்கள் ஆட ஆரம்பிச்சிடும். நம்பர் 3, அக்ரெசிவ் டூத் ப்ரஷிங். ஹார்ட் பிரிசில்ஸை வச்சு பல்ல ப்ரஷ் பண்ணும்போது ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்படும். நம்பர் 4, ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங்னா நம்ம கம் ஹெல்த்தை பாதிக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ். அண்ட் ஸ்மோக்கிங்னால் அண்டர்லையிங் கம் டிசீஸ் நமக்கு ரொம்ப நாளைக்கு தெரியாமலே போயிடும். சிஸ்டமிக் கண்டிஷன்ஸ் லைக் டயபெட்டிஸ், ஹை பிபி அண்ட் ப்ளீடிங் டிசீசஸ் இது எல்லாமே ஈறுகளோட ஹெல்த்தை வேர்சன் பண்ணி இரத்த கசிவை ஏற்படுத்தும். நெக்ஸ்ட், மெடிகேஷன்ஸ். மெடிகேஷன்ஸ் லைக் பிளட் தின்னர்ஸ், ஆன்டி எபிலெப்டிக்ஸ், ஆன்டி ஹைப்பர்டென்சிவ்ஸ் இது எல்லாமே கம் ஹெல்த்தை வேர்சன் பண்ணி ப்ளீடிங் டெண்டன்சியை இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு, ஹார்மோனல் சேஞ்சஸ். Hormonal changes during pregnancy, puberty and menopause takes a bigger toll in women's gum health. Vitamin deficiency, vitamin C and vitamin K deficiency gum health worsen பண்ணி ப்ளீடிங்கை ஏற்படுத்தும். இந்த ப்ளீடிங் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாவோ சிவியராகவோ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எவாலுவேட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Follow this page for healthier smiles.